என்னை போல வயதில் சிறியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பேர் சிவாத்மிகா. நான் ஐடி பொது பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கிறேன். தமிழில் எண்ணற்ற பழமொழிகள் உள்ளன. இன்று நானும் எனது நண்பர்களும் விவசாயம் பற்றிய பழமொழிகளையும் அதன் பொருளையும் கூற வந்துள்ளோம். வலுத்தவனுக்கு வாயை, இளைச்சவனுக்கு எள் என்பது பழமொழி. வாயை பயிர் செய்வோர்கள் காற்றினால் மரம் சாய்ந்து விடுகின்ற போது அதனால் வரும் இழப்பை தாங்கிக் கொள்கின்ற சக்தி இருக்க வேண்டும். மேலும் எள்ளிற்கு அதிகம் நீர் தேவைப்படாது. காற்றடித்தாலும் எள் செடி பாதிப்படையாது. அதனால் பொருளாதாரம் பாதிப்பு ஏற்படாது. பழமொழி கூறுகிறது, பயிர் நடவு செய்துவிட்டால் மட்டும் பயிர் விளைச்சல் தராது. அது உரமிடுவது அவசியமாகும். நமது முன்னோர்கள் இயற்கை உரத்தையே பயன்படுத்தினர். செயற்கை உரத்தை பயன்படுத்தினால் உணவுப் பொருட்களில் நச்சு ஏற்படும். அது சாப்பிட்ற நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த பழமொழி கூறுகிறது. நமது முன்னோர்கள் தொழிலை போட்டு விவசாயம் செய்தனர். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் குறிப்பிடுவது போல இயற்கை சார்ந்த உரங்களை அதிகம் பயன்படுத்தினர். மேலும் எது போடாமல் அடுத்தவர் வயலை பார்த்து பொறாமைப்படுவது கூடாது. நமது முன்னோர்கள் ஆட்டின் புழுக்கையும் மாட்டின் சாணத்தையும் உரமாக பயன்படுத்தினர். மாட்டின் கழிவிலிருந்து பஞ்சகவ்யம் செய்தனர். அது நல்ல பயனை தந்தது. நாமும் இது போல இயற்கை உரத்தையே பயன்படுத்த வேண்டும். இயற்கை உரமே சிறந்தது. எது போட்டவனுக்கு அதுதான் விளையும், பொறாமைப்படுவனுக்கு அது விளையாது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் திகேஸ்வரன். நான் முதல் வகுப்பு படிக்கின்றேன். விளக்கம். பழமொழி, நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வந்தையோட, தென்னைக்கு திருவாரூர் தேரோட. விளக்கம். ஒரு பயிருக்கும் மற்றொரு பயிருக்கும் ஒரு நண்டு போக அளவிற்கு இடைவெளி விட்டு நட வேண்டும் என்று இப்பழமொழி குறிப்பிட்டனர். இதனை என்று ஒரு மிதிவண்டியின் டயருக்குள் 17 குத்துகள் இருப்பதை போல் நேர்பயிரில் நடவு செய்யும் பொழுது வேண்டும் என்று வேளாண் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டனர். மேலும் இதனை செம்மை நெல் சாகுபடி என்று குறிப்பிட்டனர். வாழை கன்றை நடவு செய்யும் பொழுது ஒரு மாட்டு வண்டி ஓடும் அளவிற்கு இடைவெளி விட்டு நட வேண்டும். தென்னைக்கு ஓர் தேர் ஓடும் அளவிற்கு இடைவெளி விட்டு நட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு பயிரையும் எவ்வாறு நட்டால் பயிர் அதிக விளைச்சலை தரும் என்பதை பழமொழி வாயிலாக நமது முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளனர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யாழினி. நான் 1வது வகுப்பு படிக்கிறேன். பழமொழி, ஆழ உழுவதை விட அகல உழுவதை மேல். விளக்கம். நிலத்தில் அகலமாக உழுதால் பெய்யும் மழை நீர் நிலத்தில் தேங்கும். மண்ணரிப்பும் நிலத்தில் மேலுள்ள சத்துக்களும் அடித்து செல்லப்பட மாட்டாது. உழவின் தொழில்நுட்பத்தை பழமொழியின் எடுத்து உரைக்கின்றனர். தற்போது வேளாண் விஞ்ஞானிகள் சரிவுக்கு குறுக்கே உழ வேண்டும் என்று கூறுவது அகல உழுவதையே. நன்றி. வணக்கம். என் பெயர் அஸ்வின். நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். பழமொழி, சிறுபுள்ளையிட்ட வெள்ளமே வீடு வந்து சேராது. விளக்கம். சிறிய வயதில் அனுபவம் முதல் முறையில் பிள்ளைகள் செய்யும் காரியம் முழு பயனை தருவதில்லை. நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனுகிரகா. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். பழமொழி: அவரை கொடியும் பொன்னும் ஒன்று, பீர்க்கங்கொடியும் பயனும் ஒன்று. விளக்கம்: ஒவ்வொரு செடியும் கொடியும் வெவ்வேறு வளரும் தன்மை கொண்டது. சில தரையிலும் சில மேலேலும் படரும் தன்மை கொண்டது. அவரை வளராது போன்று தெரிந்தாலும் வேகமாக வளரும் தன்மை கொண்டது. அதுபோன்று பீர்க்கங்கொடியும் வேகமாக வளரும் தன்மை கொண்டது. இவ்விரண்டும் பெண் ஆண் குழந்தைகளின் வளர்ச்சியோடு ஒப்பிடுவர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சர்ஜி. நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். பழமொழி: பருவத்தே பயிர்சை, ஆடிப்பட்டம் தேடி விளை. காலத்தோடு காலத்துக்கேற்ப பயிர்களை பயிரிட வேண்டும். அப்போதுதான் விளைச்சலை பெருக்க முடியும். நன்றி. அனைவரும் வணக்கம். என் பெயர் இபி மீனாட்சி. நான் யூகேஜி படிக்கிறேன். பழமொழி: உழுகிற போது ஊருக்கு போயிட்டு அறுக்கிற போது அருவாளோட வந்தாராம். விளக்கம்: அனைவரும் பயிரபோது நாமும் பயிர வேண்டும். அப்போதுதான் அது விளையும். இல்லையெனில் அது பாழ்பட்டு போய்விடும். இப்பழமொழி நன்கு விளக்கிறது. நன்றி. என் பேர் விஸ்வா. நான் யூகேஜி படிக்கிறேன். பழமொழி: எள்ளுக்கு 7 உணவு. நெல், கரும்பு, சோளம் என ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக உழுதல் வேண்டும். அப்பொழுதுதான் எள் நன்கு முளைத்து பலனளிக்கும். இல்லையெனில் வளர்ச்சி கொன்று விளைச்சலும் குலையும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுபிக்ஷா மாயா. நான் யூகேஜி படிக்கிறேன். பழமொழி: கூளை குறியை கெடுக்கும், குட்டை கலப்பை காட்டை கெடுக்கும். வேளாண்மைக்கு பயன்படுத்தும் கருவிகள் சரியாக இருக்குமானால் விவசாயிகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இல்லையே நிலம் வீணாகிவிடும். நன்றி. இவ்வளோ நேரம் நானும் எனது நண்பர்களும் சொன்ன விவசாயம் பற்றிய பழமொழிகளை பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும் நன்றி. 1000 தொழில்கள் உலகில் இருந்தாலும் சிறந்த தொழில் விவசாயமே ஆகும். அதுவே நமது நாட்டின் முதுகெலும்பு. அது பாதுகாப்பது நமது கடமையாகும். படித்தால்தான் வேலை வசதி என்று சொல்லிக் கொடுத்த நமது பெற்றோர் விதைத்தால்தான் சோறு என்று சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டனர். விவசாயம் என்பது தொழில்